உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து தொலைந்து போன பொதிகள் அலுவலகத்துக்கு மாற்றப்பட்ட ஒரு பெட்டியில் 110 பில்லியனுக்கு அதிகமான மதிப்புள்ள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க இயக்குநருமான சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். நீங்கள் சொன்னதையெல்லாம் நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு முழுமையான துரோகத்தை இழைக்கிறீர்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்புகளையும் தமிழ் தேசிய பேரவை அணுக திட்டமிட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பேரவையினர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவருமான தொல் திருமாவளவனை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழர்கள் விருப்பத்துடன் கிண்டி கற்க வேண்டும் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேயர் கட்சி பேசியுள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசியுள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் ஷேக் ஹசீனா இந்தியாவில் எங்கே இருக்கிறார் என புதிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. வங்கதேசத்தில் ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் நடத்திய பெரும் போராட்டம் அந்நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. ஆதாரம் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினர் கூறிய வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு மேலும் தோல்விக்கே வழிவகுக்கும் என மகாராஷ்டிரா முதல்வர் பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரஷ்ய போர்க்கைதிகள் பரிமாற்றத்தை மீண்டும் தொடங்க தீவிரமாக முயற்சிப்பதாக, இதன் மூலம் 1200 உக்ரைன் வீரர்கள் விடுவித்து தாயகம் அழைத்து வர முடியும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் மதீனா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் 42 பேருக்கு மேல் உயிர் இழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இறந்தவர்கள் பலர் இந்தியர் என்று சவுதி அரேபியா ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் ஜெரால்ட் போர்ட் விமானம் தாங்கி கப்பல் கரீபியன் கடலை வந்தடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 12,000 துருப்புக்களையும் விமானங்களையும் உள்ளடக்கிய இந்த கப்பல் கரீபியன் கடற்பகுதிக்கு வருகை தந்ததன் மூலம் அமெரிக்காவின் பிரசன்னம் அப்பகுதியை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேச வன்முறை வழக்கின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு இராணுவத்தில் உள்ள இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் வன்முறை வெடித்தது. இந்த வன்முறையால் 1000க்கு அதிகமானோர் உயிரிழந்தும் 20,000க்கு அதிகமானோர் காயமடைந்தும் இருந்தனர். பல்வேறு கட்டிடங்கள் தீ வைக்கப்பட்டன. தென்கிழக்கு கொங்கோவின் லுவாலா மாகாணத்தில் சுரங்கத்தின் பாலம் சரிந்ததில் 32 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மின்சார வாகனங்கள் மற்றும் புற தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் இரும்பு மின்கலங்கள் முக்கிய அங்கமாக இருக்கும் கொபால்ட்டை உலகளவில் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ முன்னணியில் உள்ளது. நேபாளத்தில் செப்டம்பர் மாதம் ஜென்சட் என அழைக்கப்படும் இளம் தலைமுறையினர் நடத்திய போராட்டத்தில் நேபாள பிரதமர் பதவி விலகியது நேரிட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், மொரோக்கோ ஆகிய நாடுகளில் அரசுக்கு எதிராக ஜென்சட் போராட்டம் நடத்தியுள்ளன. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவிலும் அரசுக்கு எதிரான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கியிருந்தனர். ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் பிரித்தானியாவுக்கு பிரான்சுக்கும் திருப்பி அனுப்பப்பட்ட புலம்பெயர்ந்தோர் அங்கு அச்சத்துடனும் எதிர்காலம் குறித்து நம்பிக்கையுடனும் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்க உள்ளார்கள். துருக்கிக்கு சுற்றுலா சென்ற ஜெர்மனிய குடும்பம் ஒன்று உணவு சமீபாடு குறைபாட்டினால் பிரச்சனையை பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் 3 பேர் பலியான விடயம் தொடர்பில் மேலும் சோகத்தை ஏற்படுத்திய தகவல் வெளியாகி இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து அரசு 2026ஆம் ஆண்டளவில் 4.5 பில்லியன் சுவிஸ் பிராங்க் மதிப்பிலான புதிய அரசு பத்திரங்களை வெளியிட திட்டமிட்டுள்ளது. சொந்த வீடுகள் கொண்ட பிரான்சில் விரும்புகிறதாகவும் நகராட்சி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் வின்சென்ட் ஜோன்ஸ்பூர் சமூக வீடுகளை வாழ்நாள் முழுவதும் வழங்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் எந்த நாடாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றத்தை தொடர்ந்து கடுமையான கொள்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். கனடாவில் விடுமுறை கால
அங்காடிகள் பருவம் நெருங்கியிருக்கும் நிலையில் நுகர்வோர் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய மோசடி போக்குகள் உருவாகி வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்வது விளையாட்டு செய்திகள். இலங்கை அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று பாகிஸ்தான் அணி தொடரை முழுமையாக கைப்பற்றியுள்ளது. பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி ராவல்பிண்டியில் நடந்தது. சமீபத்தில் நடந்து முடிந்த 2025 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றிருந்தது. இந்த போட்டிகள் 500 பில்லியன் பேர் தொலைக்காட்சி மற்றும் இணையம் மூலம் பார்வையிட்டதாகவும் 3 லட்சம் பேர் நேரில் பார்வையிட்டதாகவும் ஐசிசி தெரிவித்துள்ளது. மகளிர் கிரிக்கெட்டை ஊக்குவிக்கும் வகையில் மகளிர் எமர்ஜிங் நேஷனல் டிராபி என்ற தொடரை அறிவித்தது. ரஞ்சி கிண்ண தொடரின் சண்டிகர் அணிக்கு எதிரான போட்டியில் கர்நாடகாவில் சமரன் ரவிச்சந்திரன் இரட்டை சதம் அடித்துள்ளார். இலங்கை அணி முதலில் துடுப்பாட்டத்தை தொடங்கி இருந்தது. பதும் நிசங்கா 24 ஓட்டங்களும் கமில் மிஷாரா 29 ஓட்டங்களும் எடுத்து ஆட்டம் இழந்துள்ளார்கள். வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா, ஷமி ஆகியோர் மீது பயிற்சியாளர்கள் கௌதம் கம்பீர் நம்பிக்கை வைக்க வேண்டும் என சௌரப் கங்குலி தாக்கியுள்ளார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்தியா 124 ஓட்டங்கள் இலக்கை அடைய முடியாமல் படு தோல்வி சந்தித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.